23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்துல பழனியப்பன் அவர்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். செஞ்சிருவீங்களா? இந்த பகுதிக்கு ஏற்கனவே எம்எல்ஏ இல்லைனாலும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும் பல திட்டங்களை நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். செட்டிக்கரையில் உள்ள தர்மபுரியில் அரசு பொறியியல் கல்லூரியில உள் விளையாட்டு அரங்கம், வைரநத்தம் ஊராட்சியிலிருந்து போதக்காடு வரைக்கும் தார் சாலை வசதி, 3 கோடி ரூபாய் மதிப்பில்லை. மல்லாபுரம் பேரூராட்சியில சாலை வசதிகள், வத்தல் மலையில சுற்றுலா மேம்பாடு, இதெல்லாம் உங்களுடைய சட்டமன்றம் இல்லாத போது அவர் இந்த பகுதிக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய திட்டங்கள். நீங்க அவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்வு செஞ்சு சட்டமன்ற உறுப்பினரா அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவைங்கிறத அவர் பார்த்து செய்வார். சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாலக்கோடு வந்து தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒரு வெற்றி வேட்பாளர், நல்ல வேட்பாளர், சிறந்த வேட்பாளர் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். மருத்துவர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களை நீங்க பாலக்கோடு சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி ஜெயிக்க வைக்கணும்னு தலைவர் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. செஞ்சு காட்டுவீங்களா? நாம பண்ண வேண்டியதெல்லாம் 23ஆம் தேதி தேர்தல் நாள் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் செந்தில்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும். செஞ்சு முடிப்பீங்களா? இன்னைக்கு பாஜக நேரா வந்தா தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு அதிமுகங்கிற அடிமை கூட்டத்தை கூட கூட்டிட்டு வராங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல். இதுல தமிழ்நாடு மீண்டும் வென்று காட்ட வேண்டும். 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியா பைசல் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். செய்வோமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? இந்த தனி தொகுதியில இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச முகம்தான், உங்க அனைவருக்கும் பரிச்சயமான முகம்தான் அண்ணன் திரு ராமச்சந்திரன் அவர்கள். இன்னைக்கு இந்த தொகுதியில நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுது. கதிர் அறிவால் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்கல்ல? இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிமுக கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் திட்டம் அப்படின்னு, அதை நாம நிறுத்திட்டோம் அப்படின்னு. கிடையாது. அதிமுக ஆட்சியில ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2019லயே அந்த லேப்டாப் திட்டம் நிறுத்தப்பட்டது. மீண்டும் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் இந்த லேப்டாப்புகளை கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். அவங்க மேற்படிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு சேர்றதுக்கு நிச்சயம் லேப்டாப் பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த தேர்தலில் மீண்டும் நாம வென்று காட்டுவோம். நிச்சயம் நாம தான் ஜெயிக்க போறோம். சென்ற முறை இதே ஒருசூர்ல 25,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சோம். இந்த முறை குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் சத்யா அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அதே போல அண்ணன் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு பாலகிருஷ்ண ரெட்டியா, அவரை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். முன்னாள் அமைச்சர், எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பக்கம் RSS காரர், சங்கி கூட்டம், பிஜேபியோட வளர்ப்பு. ஏற்கனவே இங்க பல கலவரத்தை தூண்டி விட்டு அது பஸ்ஸுகள் எல்லாம் அடிச்சு உடைச்சு இன்னைக்கு பல்வேறு நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்டது. அமைச்சர் பதவி புடுங்கினாங்க, எம்எல்ஏ பதவி எல்லாத்தையும் இழந்தவர் தான் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அவர் மீண்டும் வராரு. அவர் எப்படி தண்டனை கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். வீட்டில் உட்கார வைக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி தான் அமைய போகுது. நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சர் அவர்களா உட்கார போறாங்க என்பதை நீங்க உறுதி செய்யுங்க.
ஒசூர்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு சரி 9 மணி ஆச்சு, வேப்பநல்லி போகணுமே, கூட்டம் இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து பார்த்தா மொத்த வேப்பநல்லியும் இங்க உங்க வெற்றியை உறுதி செய்ய பார்த்துட்டு இருக்கீங்க. என் தொகுதிக்கு போறதுக்கு முன்னாடி, எனக்கு வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி சீனிவாசனுக்கு வாக்கு கேட்கணும்னு உங்களை தேடி நான் வந்திருக்கேன். சீனிவாசனுக்கு வாக்கு கேட்கறது நான் எனக்கு வாக்களிங்கன்னு கேட்குற மாதிரி. ஏன்னா இளைஞரணியில எங்களோட துடிப்பா இளைஞரணியில செயல்படக்கூடியவர் திரு சீனிவாசன் அவர்கள். தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. 24 நாட்களும் நம்முடைய கழக தோழர்கள், முக்கியமா இளைஞரணி தம்பிமார்கள் களத்துல இறங்கி ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா?